இந்த வயல்வெளிகளை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் அழகிய ஒரு நிலையில் இருக்கி. பார்த்தீங்கன்னா இந்த வயலானது நெல்மணிகள் வெளியில் வந்த பருவத்தில் இருக்கி. பார்த்தீங்கன்னா இஞ்சால் இருக்கிற வயலானது கதிர் வரைஞ்சி காய்பருவம் அடைகிற நிலையில் இருக்கி. பார்த்தீங்கன்னா சுற்றி வர வயல்வெளிகளாக இருக்கி. இலங்கையில் இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல இவ்வாறான நிலையில் வயல்கள் காணப்பட்டாலும் வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா இந்நேரம் அறுவடை செய்வாங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யானையும் வந்ததை நாடி பார்த்திங்கன்னா இந்த அருகில் யானை தடம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நூல் இழுக்கப்பட்டு பார்த்திங்கன்னா இஞ்சால டின்னெல்லாம் தொங்க விட்டு இருக்காங்க. இது என்னத்துக்கு செய்யப்பட்டிருக்கேன்டா, யானையானது வயல் நிலங்களை உண்ண வருகின்ற பொழுது இந்த நூலில் படும்போது இது சத்தம். அதிலிருந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாதுகாத்து கொள்வதற்காகவும் யானை வருவதை அறிவதற்காகவும் இந்த முறையானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வயலானது அழகிய முறையில் காணப்பட்டாலும் பார்த்திங்கன்னா வயல் நடுவிலே சாம்பல் நிறம் போன்றதாக காணப்படுது. இந்த நிலையை சொல்லுவாங்க அரைக்கொட்டி நோய் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இனி அதுக்கு வேறு பேர்களும் வழங்கப்படலாம். அதுங்கண்டா வயல்கள் அப்படியே பச்சை அரிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டுமே வித்தியாசமாக காணப்படுது. இவ்வாறான பல சவால்களை எதிர்கொண்டு தான் பார்த்திங்கன்னா விவசாயிகள் நெற்பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கு. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய தினமும் ஒரு வயல் சார்ந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அங்கே அப்படியே பார்க்கலாம். அப்படியே ஃபுல்லாக மேட்டுக்குமே இந்த வாய்க்கால் காணப்படுது. இதிலிருந்து பார்த்திங்கன்னா சிறிய வாய்க்கால், இந்த வாய்க்காலை சொல்லுவாங்க கை வாய்க்கால் உண்டு. இதிலிருந்து இந்த வயல் நிலங்களுக்கு அப்படியே நீரானது செல்றதை காணக்கூடியதாக இருக்கு. பார்த்திங்கன்னா தா செல்கிறது. பார்த்திங்கன்னா இந்த பகுதியானது குடுவல பகுதியாக காணப்படுகிறது. மேலதிகமாக நீர் செல்கின்ற ஒரு வாய்க்காலாக காணப்படுது. பார்த்திங்கன்னா இந்தியாலையுமே ஃபுல்லாக நெற்பயிற்சிகளை காணக்கூடியதாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது இப்போதைக்கு காயாகுது. இந்த பருவத்தை காய்பருவம் என்று சொல்லுவாங்க. அப்படியே இந்தியாலையுமே ஃபுல்லாகவே நெற்பயிர்களாகவே காணப்படுது. பார்த்திங்கன்னா இந்த பருவங்கள் காயாகிற பருவம். ஏனெண்டா எப்படி பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா நெல் மணிகள் பார்த்திங்கன்னா நிலத்தை பார்த்த வண்ணம் வளைந்த வண்ணம் காணப்படும். அது கூடுதலாக மஞ்சள் நிறமாக காணப்படும் இருந்தால் காயாகுது என்று சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய அளவான இலை ஒன்று இருக்கி, மரம் ஏறிக்கி என்னென்று தெரியாது. பார்த்திங்கன்னா இதில்
முட்களும் இருக்கு, என்னத்துக்கு பயன்படுத்துறேன்னு தெரியாது. இந்த வயல் நிலத்தில் பார்த்தீங்கன்னா வரம்பில் புறா புல்களே இல்லை. ஒரு அழகிய ஒரு வயலாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதை இந்த ஒரு வரவையிலிருந்து அடுத்த வரவைக்கு நீர் செல்கிற இடத்த உணுவல் சொல்லுவாங்க. இந்த வயலானது இன்னும் ஒரு 15 அல்லது 20 நாட்களுக்கு உள்ளேயே அறுவடைக்கு தயாராகின்ற வயலாக காணப்படுகிறது. இவ்வாறான வரம்புகளை இட்டு செய்யப்படுகின்ற பயிற்சியானது பார்த்தீங்கன்னா பாத்தி பயிற்சி என்று சொல்லுவாங்க. ஏன்னா பரவலாக நீர்ப்பாசனங்கள் பாய்ச்சப்படுது. அப்படியே இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, பாய்.